இப்போது புதிய ஆலயத்தை தரிசிப்பதற்காக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். அதாவது ஆதி காலத்தில் ராமபிரான் அயோத்தியில் வாழ்ந்து மறைந்த பின்னால் ராமபிரான் பிறந்த இடத்தில் ஆதி காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு வரும்பொழுது 16ஆம் நூற்றாண்டில் பாபர் என்னும் முஸ்லிம் மன்னன் தன்னுடைய படைகளை கொண்டு பல ஆண்டுகளுக்கு முன்னால் ராமர் ஆலயத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மசூதியை கட்டினார். இதன் விளைவாக பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் ராமரை வழிபடுவது மிக சிரமமாக இருந்தது. இதன் காரணமாக பல ஆண்டுகள் அந்த இடத்தில் ஆலயம் இல்லாமலும் இருந்தது. இதன் காரணமாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடப்பட்டது. அது மட்டுமல்ல, அடிக்கல் நாட்டப்பட்டவுடன் ஆலயமானது மிக விரைவாக கட்டப்பட்டது. அதுவும் பல கலை அம்சங்களோடும் பல விஞ்ஞான தொழில் நுட்பங்களோடும் மற்றும் பல அதிசயங்கள் நிறைந்த கட்டுமான ஆலயமாக மிக விரைவாக கட்டப்பட்டது. இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த ஆலயத்தினுடைய நிலப்பரப்பு 70 ஏக்கராகும். இந்த 70 ஏக்கரில் நடு பகுதியான 3 ஏக்கரில் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆலயத்தை சுற்றி மருத்துவமனை, நூலகம், பிரசாதரை என்று பல தொண்டு கட்டடங்கள் கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, இங்கு கட்டப்படும் கட்டடங்கள் எதிர்காலத்தில் நிலநடுக்கம் வந்தாலும் அந்த கட்டடங்கள் பாதிக்காத வண்ணம் விஞ்ஞான ரீதியாக கட்டப்பட்டது. இத்தகைய அற்புதமிக்க ஆலயம் இரும்பு கம்பிக்கு பதிலாக கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டது. இத்தகைய ஆலயமானது சுமார் 1800 கோடி செலவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. இத்தகைய ஆலயமானது 5 மண்டபங்களோடும் 3 மாடி தளங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. சுமார் 44 கதவுகளும் 392 தூண்களாலும் கட்டப்பட்டது. மேற்கொண்ட பல அதிசயமும் அற்புதம் நிறைந்த அயோத்தி ஆலயத்தை தரிசிக்கலாம், வாருங்கள். மேற்கொண்ட ஆலயமானது 108 திவ்யஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாகவும் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கின்றது. உதாரணமாக பெரியாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டர்பொழி ஆழ்வார் என்று 5 ஆழ்வார்கள் பாடப்பட்ட ஸ்தலமாக விளங்குகின்றது. இத்தகைய அற்புதமும் அதிசயமும் நிறைந்த ஆலயத்தை தினசரி பல பக்தர்கள் ஆலயத்தின் கருவறையில் உள்ள பாலராமரை தரிசித்து பயன்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதிசயமும் அற்புதம் நிறைந்த அயோத்தி புதிய ஆலயம் வந்தவுடன் அயோத்தி நகரங்களில் உள்ள தெருக்களில் பல கலை நுணுக்கமுள்ள விக்கிரகங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, அயோத்தியின் ரோடு 2 பக்கங்களிலும் இராமாயணம் காவியத்தை உணர்த்தும் வண்ண ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. அதோடு வண்ண விளக்குகளும் அலங்கரிக்கப்பட்டு எல்லா பக்தர்களையும் கவர்ந்த வண்ணம் இருக்கின்றன. உதாரணமாக லதா மங்கேஷ்கர் ஷாக் என்ற ஒரு இடம் உள்ளது. இந்த இடத்தில் பல கலை நுணுக்கங்களோடு ஒரு பெரிய வீணை விக்கிரகம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த விக்கிரகமானது சராயு நதி கரையோரத்தில் உள்ளது. இந்த வீணையை தரிசிப்பதற்காக இன்றும் பல பக்தர்கள் அங்கு சென்று கண்டுகளித்த வண்ணம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதற்கு பக்கத்தில் உள்ள சூரிய ஸ்தம்பம் என்ற ஒரு இடம் உள்ளது. இந்த சூரிய ஸ்தம்பம் பகவான் ராமர் சூரிய குலத்தில் தோன்றினார் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக சூரிய ஸ்தம்பம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த சூரிய ஸ்தம்பத்தின் ரோடு 2 பக்கங்களிலும் சூரிய அம்சம் கொண்ட வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இன்னும் பக்தர்கள்
கண்டுகளித்த வண்ணம் இருக்கின்றன. அதே போன்று இங்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களும் ராமருடைய வரலாற்றை உணர வேண்டும் என்பதற்காக ரோடு இரு பக்கங்களிலும் இராமாயண காவியத்தை வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டு பக்தர்களும் அவற்றை கண்டு ரசித்தும் வழிபட்டும் இன்றும் வருகின்றன. இதே போன்று அயோத்தியில் பல இடங்களில் பல அதிசயங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இதை காட்டிலும் மேலாக மற்றொரு அதிசயம் அயோத்தி புதிய ஆலயத்தின் கருவறையிலுள்ள பால ராம் விக்கிரகத்தில் இன்னொரு அதிசயம் நடக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் ராமநவமி அன்று சூரிய திலக் என்ற ஒரு அற்புதமான காட்சி நடக்கின்றது. அதாவது அந்த சமயத்தில் பாலராமருடைய நெற்றியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் படுமாறு அந்த அளவுக்கு தொழில் நுட்பங்களோடு அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. இத்தகைய சூரிய திலக் ராமருடைய நெற்றியில் படும் காட்சியை எல்லோரும் காணலாம், வாருங்கள். இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த பாலராமர் விக்கிரகத்தை தரிசிப்பதற்காக தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து பயன்பெற்ற வண்ணம் இருக்கின்றன.